போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEAG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 4ஆம் தேதியின் முக்கியமான குறிப்புகளை காண்போம். ஆயுஷ்மான் பாரத் ஜீவன் தாரா திட்டம் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டமாகும். பாரதிதாசன் மைந்தரும் முதுபெரும் தமிழறிஞருமானவர் மன்னர் மன்னன் ஆவார். ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் இராணுவத்தினர் தங்களது வீட்டு வாசலிலேயே எண்ம உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேரில் சென்று உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க ஓய்வூதியதாரர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் விதமாக ஜீவன் பிரமான் திட்டத்தின் மூலம் அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் வங்கி ஓய்வூதியதாரர்களின் வீட்டு வாசலிலேயே பயோமெட்ரிக் ஃபேஸ் ரெகக்னிஷன் முறையை பயன்படுத்தி எண்ம உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிதி ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கப்படுகிறது. குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக அமல்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 1971 மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு வந்தது. ஆனால் 2017 15வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட போது மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் பெயரில் தனது வரி வருவாயில் 41% மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்குகிறது. தொகுதி மறுவரையறை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்வதை 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதாக 1976 அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அதே நடைமுறையை பின்பற்றி நிறுத்தி வைக்கப்படுவதாக வாஜ்பாய் அரசு 2001 அறிவித்தது. தற்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா ஆகியவை கூடுதலாக 23 தொகுதிகள் பெற வாய்ப்புள்ளது. அதே சமயம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரம், ராஜஸ்தான் ஆகியவை கூடுதலாக 150 தொகுதிகள் பெற வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது. 1901 மே 24 அன்று பாலவனத்தம் போ. பாண்டித்துரை தேவரால் மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தஞ்சை தமிழ் சங்கம் சாமிநாதர் தலைமையிலும் 1911 மே 14 அன்று கரந்தை தமிழ்ச் சங்கம் நாவலர் நா. மு. வேங்கடசாமி நாட்டார் முன்னிலையிலும் தொடங்கப்பட்டன. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இயற்றிய நீராறும் கடலுடுத்த என்னும் பாடலை முதலில் மேடையில் பாடியவர் கூடலூர் வே. ராமசாமி ஆவார். மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் பாட வேண்டுமென 1970 நவம்பர் 23 அன்று அரசாணை வெளியிட்டார் அன்றைய முதல்வர் கருணாநிதி. 2021 டிசம்பர் 17 அன்று தமிழ்த்தாய் வாழ்த்தை மாநில அரசு பாடலாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்து உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிறந்த MS விஸ்வநாதன் இசையமைக்க, சௌராஷ்டிரா குடும்பத்தில் மதுரையில் பிறந்த TM சவுந்தரராஜனும், ஆந்திரத்தை சேர்ந்த P. சுசிலாவும் மோகன ராகம் திஸ்ர தாளத்தில் இசை அமைக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடினார்கள் என்பது தமிழுக்கு பெருமையே. மருத்துவம், பொறியியல் படிப்புக்கான நீட், JEE நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் மத்திய அரசு இலவச பயிற்சி வகுப்புகளை இணைய வழியே நடத்தி வருகிறது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இதற்கென தனி இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலம் மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதுவரை 4.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த இணையதளத்தில் முன்பதிவு செய்து பயிற்சி வாயிலாக பயனடைந்து வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி கியூட் நுழைவுத் தேர்வு, SSC, வங்கி, ICAR போன்ற தேர்வுகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு உலக சந்தையில் இந்திய பெட்ரோலியம் ஏற்றுமதியின் பங்கு 6.45% இருந்தது. இது
2023ஆம் ஆண்டு 12.59% உயர்ந்து $84.96 பில்லியன் அதாவது சுமார் ரூபாய் 7.14 லட்சம் கோடி பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை சுத்திகரித்து உற்பத்தி செய்யப்படும் பெட்ரோலியம் பொருள்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2018ஆம் ஆண்டு உலக சந்தையில் இந்திய ரத்தின கற்கள் ஏற்றுமதியின் பங்கு 16.27% இருந்தது. இது 2023ஆம் ஆண்டு 36.53% உயர்ந்து $1.52 பில்லியன் அதாவது சுமார் ரூபாய் 1288 கோடிக்கு ரத்தின கற்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு உலக சந்தையில் இந்திய சர்க்கரை ஏற்றுமதியின் பங்கு 4.17% இருந்தது. இது 2023ஆம் ஆண்டு 12.21% உயர்ந்து $3.72 பில்லியன் அதாவது சுமார் ரூபாய் 31,297 கோடி ரூபாய்க்கு சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பூச்சிக்கொல்லிகள், செமி கண்டக்டர்கள் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 2015 முதல் 2023 வரை 17.7% குறைந்துள்ளதாக அண்மையில் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே காலகட்டத்தில் உலக அளவில் காச நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8.3% குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 2030ஆம் ஆண்டுக்குள் காச நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் 2025ஆம் ஆண்டுக்குள் காச நோயை ஒழிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குளிர்காலத்தை முன்னிட்டு உத்தரகண்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கேதார்நாத் மற்றும் யமுனோத்ரி ஆகிய கோயில்களின் நடை அடைக்கப்பட்டுள்ளது. கேதார்நாத் கோயில் கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடிக்கு மேற்பட்ட உயரத்தில் அமைந்துள்ளது. நாட்டில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான இக்கோயிலில் நடப்பாண்டு யாத்திரை காலத்தில் 16.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். உத்தரகண்டில் இமயமலையில் அமைந்துள்ள மற்றொரு கோயில் கங்கோத்ரி ஆகும். சீக்கிய மற்றும் புத்த மதத்தை தவிர பிற மதங்களுக்கு மாறிய நபர்களுக்கு பட்டியல் இனத்தவர் அதாவது எஸ்சி அங்கீகாரம் வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ள முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பதவி காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதம் மாறியவர்களுக்கு பட்டியல் இனத்தவர் அங்கீகாரம் வழங்குவது குறித்து விசாரணை மேற்கொள்ள KG பாலகிருஷ்ணன் தலைமையில் கடந்த 2022 அக்டோபர் 6ஆம் தேதி விசாரணைக்கான ஆணைய சட்டம் 1952 கீழ் ஆணையம் அமைக்கப்பட்டது. தற்போது மத்திய சமூக நீதி மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்ட செய்தி குறிப்பின்படி 2025 அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் இந்த விவகாரம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க ஆணையத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதிகள் ஆதிக்கம் அதிகம் உள்ள மாவட்டம் சுக்மா ஆகும். ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு அதாவது LAC பகுதியில் சீன நிறுவன கண்காணிப்பில் உருவாக்கப்பட்ட SH-15 மற்றும் 155 mm ஹோபிட்சர் ரக பீரங்கிகளின் மாதிரிகளை கொண்டு பாகிஸ்தான் சோதனை மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துருக்கி வளைகுடா நாடுகள் மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடன் இராணுவ உறவை பாகிஸ்தான் பலப்படுத்தி வரும் சூழலில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக நிகழாண்டு தொடக்கத்தில் சீனாவை சேர்ந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 56 SH-15 155 mm பீரங்கிகள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது நினைவில் கொள்ள வேண்டும். நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் நிறுவனத்தில் அதாவது RINL இல் ரூபாய் 1650 கோடியை மத்திய அரசு முதலீடு செய்துள்ளது. மத்திய எஃகுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த நிறுவனம் செயல்படுகிறது. சவுதி அரேபியாவில் அதிகபட்ச வெளிநாட்டு பணியாளர்களாக வங்கதேசத்தினர் 26.9 லட்சம் பேர் உள்ளனர். அடுத்ததாக இந்தியர்கள் 24 லட்சம் பேர் உள்ளதாக நிகழாண்டு அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியர்களில் 16.4 லட்சம் பேர் தனியார் துறைகளிலும் 7.85 லட்சம் பேர் வீட்டு வேலைகளிலும் பணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை டெஸ்ட் ஆட்டத்தில்
25 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி வரலாற்று வெற்றியுடன் தொடரையும் 3-0 என்று ஒயிட் வாஷ் செய்தது நியூசிலாந்து. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு பகுதியாக இரு அணிகளுக்கு இடையே 3 ஆட்டங்கள் தொடர் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் MGD செஸ் பேஸ் சார்பில் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டிகள் வரும் நவம்பர் 5 தொடங்கி 11ஆம் தேதி வரை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற உள்ளது. பாரிஸில் நடைபெற்ற ATP மாஸ்டர்ஸ் 1000 டென்னிஸ் போட்டியில் ஜெர்மன் இளம் வீரர் அலெக்சாண்டர் வேரேவ் பட்டத்தை கைப்பற்றினார். U19 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 8 வெள்ளி 5 வெண்கல பதக்கங்களுடன் அபார வெற்றி கண்டுள்ளது. குறிப்பாக அணியில் இடம்பெற்றுள்ள 19 பேரில் 17 பேர் பதக்கம் பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் கொலராடோ நகரில் U19 உலக குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற்றன. இந்தியாவில் வாக்களிக்கும் ஜனநாயக கடமையாற்றி வரும் 100 வயதை கடந்தவர்கள் 2.5 லட்சம் பேர் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த மகாராஷ்டிராவில் 47,392 பேர் உள்ளனர். தமிழ்நாட்டில் 16,306 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் வெள்ளத்தில் சிக்கி 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட சென்ற அந்நாட்டு அரசர் 6ஆம் பிலிப்பே மீது அதிருப்தி காரணமாக பொதுமக்கள் சேற்றை வீசி அவரை தூற்றினர். பாகிஸ்தானுக்கு 20 மில்லியன் யூரோவை சுமார் ரூபாய் 182 கோடி ஜெர்மன் நிதியுதவியாக அளிக்க இருக்கிறது. பருவநிலை மாறுபாடு பிரச்சனையால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் பெருமளவிலான பயிர் சேதம் ஏற்பட்டது. அந்நாட்டில் உணவுப் பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. நன்றி.